ஈரானோடு மீண்டும் யுத்தத்தை தொடங்குவதற்கு தாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா உள்ளிட்ட மிடில் ஈஸ்ட் மானிட்டர் உள்ளிட்ட அமெரிக்காவினுடைய பல ஊடகங்கள் கூட இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. ஈரானுக்குள்ள தலைமைத்துவ பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை உருவாக்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முனைந்து கொண்டிருக்கின்றன. ஐஆர்ஜிசிக்கும் அதே போன்று ஆயத்துல்லா அலி காமனிக்கும் இடையில பிரச்சனை, ஐஆர்ஜிசிக்கும் முகமது கலீபாப் சபாநாயகருக்கும் இடையில பிரச்சனை, சபாநாயகருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில பிரச்சனை, ஜனாதிபதிக்கும் ஃபாரின் மினிஸ்டருக்கும் இடையில பிரச்சனை. இந்த மாதிரியான செய்திகளை ஒவ்வொரு நாளும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான அடுத்த கட்ட படிமுறையாக இன்றிரவு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்களுடனான ஒரு குழு பாகிஸ்தானை நோக்கி பயணப்படுகிறது. இன்னைக்கு மிட் நைட்ல அவங்க பாகிஸ்தான்ல ராவல்பிண்டியை போய் அடைவாங்க. மேலதிகமாக இன்றைக்கு 2 மின்னஞ்சல்கள் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒன்று, ஜெர்மனுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மின்னஞ்சல், ஜெர்மன் உள்ளிட்ட நேட்டோ நாடுகளுக்கு இந்த மின்னஞ்சல் ஒரு இமெயில் போயிருக்கிறது பென்டகன்ல இருந்து. அது என்னன்னு கேட்டா, ஸ்பெயினை நேட்டோ கண்ட்ரீஸ் என்கிற அலைன்ஸ்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணணும் என்கிற விதமான ஒரு செய்தி. ஆனா அதை ஜெர்மன் உள்ளிட்ட எந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஸ்பெயினை கலட்டி விடுறதுக்கு ஏன் ட்ரை பண்றாங்கன்னு கேட்டா, ஆரம்பம் முதலாக காசா போர்லயே இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க நின்றாங்க. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிட்டாங்க. பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக இஸ்ரேல் செய்கிற அநியாயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மிக தெளிவான நிலையை எடுத்துட்டார் அந்த நாட்டினுடைய அதிபர். அதற்கு பிறகு நடந்த சண்டை, லெபனானுடைய வார்லையும் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக மிக கடுமையாக தொடர்ந்து பேசி வருகிறார் என்பது நமக்கு தெரியும். ஈரானுடைய இந்த வார்லையும் மிக தெளிவாக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய ஸ்பெயின் தன்னுடைய நாட்டினுடைய அமெரிக்க ஸ்பெயின் தளத்தை எக்காரணம் கொண்டும் ஈரானை தாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருக்கிறார். ஒரு மிக தெளிவான ஸ்டாண்டில் ஸ்பெயின் இருக்கிறாங்க. எனவே நமக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறாங்க, எப்படி அடக்கிறது? நேட்டோவை இவ்வளவு நாளா நீங்களாம் பைத்தியார பயிலுவ, நீங்களாம் பயந்தவைங்க, உங்களை எல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் இப்படியெல்லாம் பேசினார். ஏன்னா கூப்பிட்டு பார்த்தார், வாங்கடா சண்டைக்கு, ஒருத்தருமே வரல. அதனால நேட்டோவுக்கு எதிராகவே பேசினவர் இப்ப நேட்டோவுக்கு கடிதம் அனுப்பியிருக்கா, ஸ்பெயினை நீங்க ரிமூவ் பண்ணுங்க. இதெல்லாம் கேட்பாங்களா அவங்க? அப்படி சாதாரணமாக அதை பண்ணிட முடியுமா? ரெண்டாவது ஒரு மின்னஞ்சல் என்னன்னு கேட்டா, பிரித்தானியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பாக்லாண்ட்ஸ் தீவுகள் இருக்கிறது. அந்த தீவுகளில் ராணுவ தளங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இந்த தீவு எங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஈரான் வாரில் பிரிட்டன் பங்கெடுக்கவில்லை என்பதற்காக பிரிட்டனையும் சுற்றி வளைக்கிறது அமெரிக்கா. உடனே பிரித்தானியாவுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் ஒரு மின்னஞ்சலுக்கு பதிலளித்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், சம்பந்தப்பட்ட தீவுகளை எங்களுக்கு சொந்தம், எங்களுடைய இறையாண்மை, உங்களுக்கெல்லாம் தர முடியாது, அதில் கை வைக்கிற வேலை வச்சுக்கிற வேணாம் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இப்பொழுது எது எப்படி போனாலும் ரஷ்யாவுக்கு ஒரு சலுகை கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடியும். ஏன்னா இந்த பக்கம் ரஷ்யாவை தாண்டி சீனா ஒரு பெரிய இடம் கிடைக்குது. சீனாவுக்கு போன ஸ்பெயினுடைய அதிபர் மிக தெளிவாக சீனா மேல வரணும், எல்லாரோடையும் புதிய ஒப்பந்தங்களை போடணும் என்ற அழைப்பை எல்லாம் விடுத்திருந்தார். இதுவெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா, அமெரிக்காவை விட்டு ஐரோப்பிய நாடுகள் தூரமாகிறாங்க, நேட்டோ தூரமாகிறது, அமெரிக்கா தனித்து விடப்படுகிறது. எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா தோத்துருச்சு, நீ எல்லாம் ஒரு ஆளாடான்னு சொல்லி ஈரானை அடிச்சு விரட்டி விட்டாங்க. இந்த ஒரு பின்னடைவு மொத்தத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததும் வந்தாப்புல நாட்டையும் நாசமாக்கி எல்லாரையும் நாசமாக்கி மொத்தத்தில் ஊத்தி மூடிட்டு போகிற லெவலுக்கு ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாரு. ஒரு நாள் விடாமல் யுத்த நிறுத்த மீறலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தினம்தோறும் ஈடுபட்டு வருகிறார்கள். காசா அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில இன்றும் காசா அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 3 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற தகவல்களை காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள், குறிப்பாக தெய்ர் அல் பலா பகுதிகளில் 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் தடவையாக ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது. மாநகராட்சிக்கான தேர்தலாக அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த தேர்தல் விகிதாச்சார
விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் நடைபெற இருக்கிறது. விகிதாச்சாரம்னா இலங்கையில் நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிறங்க, தொகுதிவாரி தேர்தல் முறைனா இந்தியாவில் நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிறங்க. இலங்கையில் நடக்கிற தேர்தல்களில் விகிதாச்சார ரீதியில் போட்டியிடும் போது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் உள்ளிட்ட மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். அதுதான் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்று சொல்லுவாங்க. இந்த தொகுதிவாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய தேர்தலெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த தேர்தல்கள் ஒரு தொகுதி வாரியாக நடத்தப்படும். அதில் தனிச்சு நின்னெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஒரு நாங்கள் முஸ்லீம் கட்சி அப்படின்லாம் தனியாக நின்று ஒரு தொகுதியையே வென்றெடுப்பது என்பது அசாத்தியம். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. நம்ம நாட்டில் சாதாரணமாக வெல்ல முடியுற ஒரு நிலை இருக்குது. இந்த ரெண்டுக்குமே ஒரு பாரிய வித்தியாசம் இருக்குது. ஜெர்மன் ஜனநாயகம் அதே போன்று பிரிட்டன் ஜனநாயகம் என்கிற ரெண்டின் அடிப்படையில் தான் இது பிளவுபடுகிறது. இந்த அடிப்படையில் காசாவில் நடைபெறக்கூடிய தேர்தல் விகிதாச்சார தேர்தல் முறைமையில் தான் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல் ஏப்ரல் 25 நாளைய தினம் சனிக்கிழமை தைர் அல் பலாவில் நடைபெற இருக்கிற அதே நேரத்தில் இந்த தேர்தலில் 12 வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70,000 சகோதரர்கள் இதிலே வாக்களிக்கிறார்கள். இந்த தேர்தலை நடத்துவதனுடைய ஒரு முக்கியத்துவம் இருக்குது. என்னன்னு கேட்டால் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கை ஒரு தனி பகுதியாகவும் காசாவை ஒரு தனி பகுதியாகவும் பிரிப்பதற்கு இஸ்ரேல் பலத்த முயற்சிகளை செய்து வரக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனம் என்கிற ஒருங்கிணைந்த பகுதிகளுக்குள்ளாகத்தான் இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. எனவே இது காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் பிரிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குகிறது. ஒரு சிறப்பான திட்டம் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இதில் நேரடியாக போட்டியிடவில்லை. அது தொடர்பாக நேற்றைய தினமே நம்ம தகவல்களை சொல்லி இருக்கிறோம். இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தன்னுடைய அலுவலகத்தின் மூலமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது என்னன்னா, தனக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருந்ததாகவும் அந்த புற்றுநோய் தொடர்பான மருத்துவ சிகிச்சைகளில் தான் ஈடுபடுத்தப்பட்டு தற்போது புற்றுநோய் கட்டிகள் அகற்றப்பட்டிருக்கிறது, பூரண ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறேன் என்கிற செய்திகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இது தொடர்பாக இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல ஊடகங்களும் பல ஊடகவியலாளர்களும் கூட பலத்த சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரேலிய பிரதமருக்கு இந்த நோய் கண்டறியப்பட்டது பல நெடுங்காலமாகிவிட்டது. ஆனால் திடீரென இப்ப எல்லாமே குணமாயிடுச்சுன்னு சொல்றாரு. எனவே பிரதமருடைய மருத்துவ சிகிச்சைகள் தொடர்பான தரவுகள் வெளியே விடப்பட வேண்டும். அப்பதான் நாங்கள் இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் விடுக்கப்படுகிறது. அது வெளியே விடுவாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் ஒன்று என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், எந்த விதத்திலும் நம்முடைய பிரார்த்தனைகள் எப்பொழுதும் வீண் போகாது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இவன் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராகவும் காசாவினுடைய அப்பாவிகளுக்கு எதிராகவும் அதே போன்று வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு எதிராக, லெபனான்ல இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு எதிராக, ஈரான்ல இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு எதிராக உலகம் முழுவதுமே இவன் செய்கிற அட்டகாசமும் அநியாயமும், ஈவன் டொனால்ட் ட்ரம்பை கூட இந்த அநியாயத்துக்கு இழுத்து விடுறது இந்த ஆளு தான். எனவே இந்த ஆளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் மட்டுமில்லை, இந்த உலகத்திலேயே இந்த ஆளு தான் செய்த அநியாயங்களுக்கு சிலவற்றை அனுபவிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மறுமையிலும் கண்டிப்பாக இவன் அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது செய்கிற அநியாயங்களுக்காக. இப்படியான ஒரு சூழல்ல தான் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய வீடுகள் கட்டிடங்களில் இருந்து தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் பல பொருட்களை திருடிக்கொண்டு செல்கிறார்கள் என்று இஸ்ரேலை தளமாக கொண்ட ஹரேட்ஸ் செய்தி பத்திரிகை ஒரு முக்கியமான தனித்துவமான ஆர்டிக்கலை வெளியிட்டிருப்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வளமையான படைப்பிரிவினுடைய வளமையான செயல்பாடு இது என்றே அந்த ஹரேட்ஸ் பத்திரிகையே சொல்றாங்க. இவங்களே இப்படிப்பட்டவங்க தான், யுத்தம் பண்ணுவாங்க, ஒரு இடத்தை அழிப்பாங்க, அதில் கிடைக்கிற எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வருவாங்க, இது இவர்களுடைய வளமையான பாணியாக இருக்கிறது என்று சொல்லிட்டு இந்த செயல்பாடுகள் அங்கிருக்கக்கூடிய களத்தளபதிகளுக்கு தெரிந்தாலும் அவர்களும் இதை தடுக்காமல் இருக்கிறார்கள். மோட்டார் சைக்கிள்கள், தொலைக்காட்சிகள், ஓவியங்கள், பிரபலமான ரொம்ப பெருமதி வாய்ந்த ஓவியங்கள், அதே போன்று சோஃபா செட்டுகள், வீடுகளில் பயன்படுத்துகிற தரை விரிப்பு இருக்குதா இல்லையா, கார்பெட், அதை முதற்கொண்டு களவெடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா இந்த லெபனான், இந்த அரபு தேசங்கள் இருக்குதா இல்லையா, இந்த அரபிகளுக்கு மத்தியில் வீட்டில் பெருமதியான காப்பற்றுகளை விரித்து வைக்கிறதெல்லாம் கௌரவமாக கருதுவாங்க. அரபு நாடுகள் இப்போ நம்ம ஊரில் பள்ளி வாசல்களுக்கு தான் பெரிய பெரிய கார்பெட் எல்லாம் போட்டிருப்போம். வீடுகளுக்கு பெரும்பாலும் கார்பெட் நம்ம போட மாட்டோம், குறைவாக ரேராக அது பண்ணுவோம். ஆனால் அரபு நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமதியான கார்பெட்டுகளை வீடுகளுக்கு போட்டு அதையே ஒரு பெரிய அலங்காரமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் திருடிக்கிட்டு, ஏன் அதை திருடிக்கிட்டு போகிறாங்க, அதெல்லாம் சின்ன மேட்ரு தானே நினச்சிடாதீங்க, ரொம்ப பெருமதியாக இருக்கும் அந்த கார்பெட்டுகள் எல்லாம். இவ்வளவு சீப்பாக இவர்கள் கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரான்
ஈரானோடு மீண்டும் யுத்தத்தை தொடங்குவதற்கு தாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா உள்ளிட்ட மிடில் ஈஸ்ட் மானிட்டர் உள்ளிட்ட அமெரிக்காவினுடைய பல ஊடகங்கள் கூட இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் விரைவாக தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. ஆனாலும் மேலதிகமாக ஒரு இடைச்செருகல் செய்தியாக வெளிவருகிற செய்திகள் என்னன்னா, இஸ்ரேல் இந்த யுத்தத்தை தொடங்குறதுக்கு விரும்பினாலும் அமெரிக்கா விரும்பல. ஏன்னா அமெரிக்காவினுடைய ஆயுத தட்டுப்பாடு மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவுக்கு மாறி இருக்கிறது. அதே நேரம் இந்த யுத்தத்தில் வாங்கின அடி மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட அமெரிக்காவை மட்டுமில்ல பாதுகாக்கணும். அமெரிக்கா குவைத்தை பாதுகாக்கணும், பஹ்ரைனை பாதுகாக்கணும், துபாயை பாதுகாக்கணும், சவுதியை பாதுகாக்கணும், ஜோர்டானை பாதுகாக்கணும், இஸ்ரேலை பாதுகாக்கணும், எல்லோரையுமே பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு அமெரிக்கா தள்ளப்படுறதுனால அதை தாண்டி ஹொர்முஸ் ஆல்ரெடி மூடி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனையா இருக்கிறதுனால அமெரிக்கா யுத்தத்துக்கு வர விரும்பாவிட்டாலும் அமெரிக்காவை இந்த யுத்தத்துக்குள்ள இழுத்து விட்டுறணுங்கிறதுல மீண்டும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் அவருடைய அமைச்சரவையும் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பச்சை கொடி காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்கிற தகவல்கள் வெளியாகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த யுத்தம் என்பது அவர்களுக்கு மிக முக்கியமானது. ஏன்னா லெபனானுடைய யுத்தத்தை மீண்டும் யுத்த நிறுத்தத்தை நீட்டிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். லெபனான்ல எக்காரணம் கூட அட்டாக் பண்ணாத, யுத்தம் நடத்தக்கூடாது இருக்கிறார். யுத்த நிறுத்த மீறல்ல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிற இஸ்ரேல், அது இரண்டாவது. ஆனால் நேரடியாக பலத்த தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா, அந்த மாதிரி தாக்குதல்களை எல்லாம் மொத்தமாக நிறுத்தி ஆகணும் இருக்கிறாங்க. இதை இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல தான் ஜான் எஃப் கென்னடிக்கு ஏற்பட்ட நிலை சில நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்படுமோ என்கிற சந்தேகங்களும் சர்வதேச மட்டத்திலே வலுக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா இந்த வார் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காசா வார்ல இஸ்ரேல் தோத்துட்டாங்க, அதற்கு பிறகு லெபனான் வார்ல தோத்து போனாங்க, மீண்டும் ஈரான் வார்ல தோத்து போனாங்க, இப்போ நடந்த ஈரான் வார்ல படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதை தாண்டி இப்போ லெபனானுக்காவது அடிச்சு நாங்க லெபனானை ஜெயிச்சிட்டோம்னு காட்ட நினைச்சாங்க. 2 வருஷம் டைம் எடுத்தாங்க. லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களை மொத்தமாக நாங்கள் இல்லாமல் ஆக்கும்னாங்க, அதுலேயும் தோத்து போயிட்டாங்க. எனவே லெபனானுடைய யுத்தத்தை திடீர்னு இவர் நிறுத்தி இருக்கிற காரணத்தினாலையும் தொடர்ந்து யுத்தம் பண்ண முடியாது என்கிற காரணத்தினாலையும் அமெரிக்க அதிபர் தங்களுடைய சொல் பேச்சு கேட்காவிட்டால் ஜான் எஃப் கென்னடிக்கு நடந்தது தற்போதைய அமெரிக்க அதிபருக்கும் நடக்கலாம் என்பதில் ஆய்வாளர்களுக்கு மத்தியில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை இவங்க சொல்றதை தான் அவங்க கேட்பாங்க. இவங்க தான் அவங்களை தூண்டி விடுறது, இழுத்து விடுறது, சொன்னா கேட்கணுங்கிற லெவலில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு மத்தியில் இந்த யுத்தத்தில் படுதோல்வி அடைந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் எதையும் செய்வதற்கு துணியும். அந்த அடிப்படையில் தான் எப்படியாவது ஈரானோட இந்த யுத்தத்தை தொடரணும், ஈரானோட நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஈரான் ஆட்சியை கவிழ்த்துட்டோம், ஈராக் மாதிரி ஆக்கிட்டோம் நிலைமைக்கு வந்தால்தான் தேர்தலில் நெதன்யாகு ஜெயிக்க முடியுங்கிறதுனால இந்த முயற்சி அவர் செய்கிறார். ஆனால் இதற்கு வாஷிங்டன் எந்த விதமான ரியாக்ஷனையும் இதுவரைக்கும் காட்டவில்லை என்கிற செய்திகள் வெளிவந்தாலும், நேற்றைய தினம் அமெரிக்காவிலிருந்து கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக மத்திய கிழக்குக்கு கூடுதலாக F-35 அதே போன்று F-18 வகையான ரக போர் விமானங்களுடைய படைப்பிரிவு ஒன்று மேலதிகமாக வந்து இறங்கி இருக்கிறது. எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்களுடைய படைப்பிரிவு ஒன்றும் மத்திய கிழக்குக்கு வந்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாமே ஒரு யுத்தம் என்றால் யுத்தம் என்கிற லெவலுக்கு போகிற வழியையும் காட்டுகிறது. ஆனால் அமெரிக்கா யுத்தத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் யுத்த நிறுத்தத்தை மீண்டும் மீண்டும் நீட்டிச்சுக்கிட்டே வாங்க பேச்சுவார்த்தைக்கு என்று சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிய முடிகிறது. தொடர்ந்தும் என்ன நடக்க போகிறது என்பது ஒரு பரபரப்பான சூழலாகவே மாறி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரானுக்குள்ள தலைமைத்துவ பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை உருவாக்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முனைந்து கொண்டிருக்கின்றன. IRGCக்கும் அதே போன்று ஆயத்துல்லா அலி காமனிக்கும் இடையில பிரச்சனை, IRGCக்கும் முகமது ஹலீபாப் சபாநாயகருக்கும் இடையில பிரச்சனை, சபாநாயகருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில பிரச்சனை, ஜனாதிபதிக்கும் ஃபாரின் மினிஸ்டருக்கும் இடையில பிரச்சனை. இந்த மாதிரியான செய்திகளை ஒவ்வொரு நாளும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேற்றிரவு ஈரான் ஒட்டுமொத்தமாக திடீர் என்று அடுத்தடுத்ததாக சில அறிக்கைகளை வெளியிட்டது. முதலாவதாக ஜனாதிபதியினுடைய அறிக்கை வெளியானது. எங்களுக்கு மத்தியிலே எந்த பிரச்சனையும் கிடையாது, அமெரிக்கா இதை எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்க போறது கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முதல்ல தீர்த்துக்கிறங்க அப்படின்னு அறிக்கையை விடுத்தாரு. அதே போன்று முகமது ஹலீபாப் நாடாளுமன்ற சபாநாயகர் அதே மாதிரியான அறிக்கையை வெளியிட்டார்.
IRGC அதே மாதிரியான அறிக்கையை வெளியிட்டது, வெளியுறவு அமைச்சகம் அதே மாதிரியான அறிக்கையை வெளியிட்டது. இப்படி எல்லோருமே நாங்கள் எங்களுடைய இலக்கு ஆக்கிரமிப்பை எதிர்ப்பது மட்டும்தான், அதே மாதிரி எங்களுடைய ஆன்மீக தலைவருக்கு கட்டுப்படுவதுதான் எங்களுடைய பணியாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மிக தெளிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான அடுத்த கட்ட படிமுறையாக இன்றிரவு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்களுடனான ஒரு குழு பாகிஸ்தானை நோக்கி பயணப்படுகிறது. இன்னைக்கு மிட் நைட்ல அவங்க பாகிஸ்தான்ல ராவல்பிண்டியை போய் அடைவாங்க. அதற்கு பிறகு தரை வழியாக இஸ்லாமாபாத் போவாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவோடு நடக்கிற பேச்சுவார்த்தைகள் அல்ல. இந்த பேச்சுவார்த்தைகள் நேரடியாக பாகிஸ்தானோடு நடைபெறுகிற பேச்சுவார்த்தைகள். பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபோடும் அதே போன்று பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியாக இருக்கிற ஆசிம் முனீர் அவர்களோடும் நடைபெறுகிற பேச்சுவார்த்தைகளாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்காகத்தான் இந்த குழு செல்லுகிற அதே நேரத்தில் அமெரிக்காவோடு உடனடி பேச்சுவார்த்தைகளை இவங்க நடத்த மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு பாகிஸ்தான் பிறகு அமெரிக்காவுக்கு அந்த தரவுகளை சொல்லி அதனூடாக அவர்களுடைய தகவல்களை பெற்று அதற்கு பிறகு அதை ஈரானுக்கு சொல்லி ஈரானும் அதுக்கு ஒப்புக்கொள்ளுமாக இருந்தால் நேரடியான பேச்சுவார்த்தைக்கான ஒரு நாள் குறிக்கப்படும் என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இம்முறை பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒப்பந்தமும் எட்டப்படும் என்கிற நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு அரசியல்வாதிகளோடு பேச்சுவார்த்தையை முடித்ததற்கு பிறகு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியினுடைய தலைமையில் சென்றிருக்கக்கூடிய தூதுக்குழு அடுத்ததாக மாஸ்கோ போறாங்க, ரஷ்யாவுக்கு பயணப்படுகிறார்கள். ரஷ்யாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகு நேரடியாக அவங்க ஓமானுக்கு வர்றாங்க. ஓமான்ல மஸ்கட்ல ஓமானுடைய மன்னரை சந்திக்கிறார்கள். அதே போன்று ஓமானுடைய ஃபாரின் மினிஸ்டரை சந்திக்கிறாங்க. மேலதிகமாக பேச்சுவார்த்தையிலாம் ஈடுபடுறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல சுவிட்சர்லாந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். ஈரான்ல தெஹரான்ல இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தினுடைய தூதுவர் ஆலயத்தை திறப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். யுத்தம் காரணமாக தூதுவர் ஆலயம் மூடப்பட்டிருந்தது. மீண்டும் நாங்கள் தூதுவர் ஆலயத்தை திறக்கிறோம்ட்டாங்க. அமெரிக்காவோட பேச்ச தூசுக்கும் யாருமே கணக்கெடுக்கிற மாதிரி தெரியல. அமெரிக்காவாச்சு நீங்களாச்சு, ஆனால் ஈரானுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவை நாங்கள் விட்டு கொடுக்க ரெடி இல்லைன்னு சொல்லி அவங்க தூதுவர் ஆலயத்தை திறப்பதாக அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஹார்முஸ் ஜலசந்தியை தாண்டி 5 கப்பல்கள் பயணித்திருக்கின்றன. இதிலே ஒரு கப்பல் ஈரானுடைய மாபெரும் எண்ணெய் க்ரூட் ஆயில் கொண்டு போகக்கூடிய கப்பல். மீதி 4 கப்பல்களும் இந்த நாட்டுக்குரியது என்கிற தரவுகள் வெளியிடப்படவில்லை. அதே நேரம் இந்த கப்பல்கள் ஈரானுக்கு பணம் செலுத்திவிட்டு டோல்கேட்ல பணம் செலுத்திவிட்டு தான் பயணித்திருக்கின்றனவா என்கிற செய்திகளும் வெளியிடப்படவில்லை. ஆனால் ஈரானுடைய கொடியை தாங்கி இருக்கக்கூடிய நிக்கி என்கிற ஒரு மாபெரும் டேங்கர் கப்பல் தான் தற்போது கடந்து சென்றிருக்கிறது. அமெரிக்கா நாங்கள் மூடி வச்சிருக்கிறோம், நகர முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் பாட்டுக்கு பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். குறிப்பாக கெப்லர் பகுப்பாய்வு தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளையும் மரைன் டிராபிக் தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளையும் இந்த செய்திகளை நம்ம பார்க்க முடியும். 1.5 மில்லியன் பேரல்களை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் டேங்கர் தான் போயிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னா, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி சவுதி அரேபிய தலைநகர் ரியாதை வந்து அடைந்திருக்கிறார். ரியாதில் சவுதியினுடைய பட்டத்து இளவரசரும் பிரதமருமாக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் அவர்களை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய உக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த ஏற்கனவே அமெரிக்காவை நம்பி அடி வாங்கிட்டு தன்னையே பாதுகாக்க முடியாத உக்ரைனிடத்தில் சரணடைகிறது சவுதி அரேபியாவும் அரபு நாடுகளும் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே விளாடிமிர் புட்டின் என்ன பண்றாருன்னு கேட்டால், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இத்தனை ஆண்டு காலம் சண்டை நடைபெற்று வருகிறது. உக்ரைனுடைய 20% மேற்பட்ட நிலப்பரப்புகளை ரஷ்யா கைப்பற்றி இருக்கிறது. தொடர்ந்து அடிக்கு மேல் அடி அடிக்கிறாங்க. கடந்த வாரம் கூட மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருந்தது உக்ரைன் மேல ரஷ்யா. தாக்குதல்களை சரி என்று நம்ம ஒரு நாளும் பேச வரல. உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல்களும் நிறுத்தப்படணும். ஆனால் செய்தியை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு செய்தியை நீங்கள் விளங்கிக்கிறணும் என்னன்னு கேட்டால், இவ்வளவு அடி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய உக்ரைன் அவனாலேயே ரஷ்யாவிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிற முடியல.
ரஷ்யாவினுடைய யுத்தத்தில் ஜெயிக்க முடியலை. இப்படி இருக்கும்போது ரஷ்யா எங்களுக்கு நிறைய அடிக்கிறான், அவங்களோட ட்ரோனை எல்லாம் நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் அதில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அவனே ஒரு பிம்பத்தை உண்டாக்கி ஒரு பெருமையை பேசி 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 திரும்ப வந்து அரபு நாட்டுக்காரங்களை தலையில் முளகா அரைக்க பார்க்குறான். ஆல்ரெடி இந்த பக்கம் இருக்கிற இஸ்ரேல் யூதர்களை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது என்ன பண்றான்னு கேட்டா ஜெலன்ஸ்கி என்கிற யூதனை நம்பி ஏமாறுவதற்கு தலைப்படுகிறார்கள். எது எப்படி போனாலும் அரபு நாட்டுக்காரன் சுயமாக எதையும் செய்யறதுக்கு தயார் இல்லை. அவங்க செய்கிறதா இருந்தால் ஒட்டகப்பாலில் கேக் செய்வாங்க, ஒட்டகப்பாலில் சாக்லேட் பண்ணுவாங்க, பேரிச்சம்பழத்தில் ஒரு புதிய ஜூஸ் கண்டுபிடிப்பாங்க, இதுவரை தான் பண்ணுவாங்களே தவிர, ஏண்டா இப்படி ஒன்று இருக்குதுன்னா உங்ககிட்ட இல்லாத பணமா? உங்கள் பணத்தை முதலீடு பண்ணால் வாடகைக்காவது ஆய்வாளர்களை கொண்டு வந்து வைத்து பல விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? அதை விட்டுவிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டால் உக்ரைனுடைய அதிபர் வர்றாராம், அவரோட ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க, எங்கள் நாட்டை நீ பாதுகாத்துதா. இவனை விட மிகப்பெரிய பலசாலியாக அறியப்பட்ட அமெரிக்காவாலே பாதுகாக்க முடியலை, இப்போ அவனால் பாதுகாக்க முடியலை, நீயாவது பாதுகாத்தான ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஒரு பலசாலியை விட அதிக பலசாலி இடத்துல தானே போவான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஏற்கனவே ஒரு பெரும் பலசாலியால் எங்களை பாதுகாக்க முடியலை, நீ ஒன்றுக்கு உதவாத ஒரு ஆள், நீயாவது வந்து பாதுகாத்துக்க. இந்த மாதிரி இவரோட ஒரு ஒப்பந்தத்தை போடுவதற்கு இன்றைக்கு அவர் வந்து மீண்டும் மத்திய கிழக்குக்கு வந்திருக்கிறார், குறிப்பாக ரியாதுக்கு வந்திருக்கிறார். மற்ற நாடுகளோடும் அவர் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவார். 10 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் எட்டப்படும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இவ்வளவு காலமாக அமெரிக்காக்காரன் என்னுடைய ராணுவ தளம் இருக்கிறது, உன்னை நான் பாதுகாத்து விடுவேன், எங்கிட்ட தேட் இருக்குது, எங்கிட்ட ஏரோ சிஸ்டம் இருக்குது, எங்கிட்ட விமானம் தாங்கி கப்பல் இருக்குது, இதெல்லாம் பில்டப் காட்டி இவ்வளவு காலமாக உழைச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ இவன் வாரான், நான் வந்து ட்ரோனை எல்லாம் தடுத்து நிறுத்திடுவேன், நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன், இவன் 10 வருஷத்துக்கு உழைக்க போறான். இங்கே எண்ணெயால் உழைக்கிற எல்லா காசையும் இந்த மாதிரி ஆக்கட்ட போய் கொட்டி 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 அரபு நாட்டு அடிமைகள் ஏமாந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தொடர்ந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும். காசா அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், லெபனான் அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரானிய அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறார். அதே நேரம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.